இல்லையே ரெண்டு பேரும் என்னெல்லாம் பண்ணுறீங்க? என்ன மீன் வந்திருக்கு தெரியலையா? அவருக்கு சாலை மட்டும்தான் தெரியும். காரை கையில் குதிச்சுன்னா எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? அசால்ட்டாக எடுக்க. அது சின்னதை பாருங்க, என்னதை எடுத்துட்டு எடுக்கணும். எடி எடி பார்ப்போம், எப்படி தான் எடுக்கிறீங்கன்னு பார்ப்போமே. எடுத்துட்ட அப்புறம் எடுக்கிற மாதிரி போனேன். அண்ணன் எடுக்கிறான் பாரு, அண்ணன் எடுக்கிறான் பாரு. காரை கையில் குத்திராம பாண்டீஸ்வரன். என்னால எடுத்துட்டியா? சரி போதுமா, ஆசை தின்னுட்டா, வா போவோம். போதும் போதும் வா. வணக்கம் மக்களே, நாங்கள் தூத்துக்குடி மீனவர் போனேன். இன்றைக்கி வந்துட்டு கருப்பசாமி தாத்தா வலையில் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்றைக்கி என்ன கிழமை? திங்கக்கிழமை சரிங்களா? என்ன மீன் வந்திருக்குன்னு பார்ப்போம். நண்டு தான் வந்திருக்கு தாத்தா. நண்டு எவ்வளோ தாத்தா? கூறு 200 எந்த கூறு இருந்தாலும் எடுத்துக்கிற வேண்டியதான். 200 ஒரு கூறு 200 இந்த கூறு வந்துட்டு 200 மக்களே. மீன்லாம் எதுவும் வரலையே தாத்தா? நண்டு மட்டும் தானா? சரி. இன்னைக்குள்ள ரேட்டுக்கு 200. சனி ஞாயிறு இருந்தா 500 600. அவ்வளோ ரேட்டுக்கு போகுண்ணே. சனி ஞாயிறு மக்களே, அடுத்து வந்துட்டு இந்த தாத்தா வலையில தான் இவங்களுக்கு வந்துட்டு இறால் பட்டிருந்துச்சு, அவங்களுக்கு வந்துட்டு நண்டு பட்டிருந்துச்சு, இவங்களுக்கு வந்துட்டு இறால் தான் பட்டிருந்துச்சு. இந்த இறால் எல்லாமே சேர்த்து 300 சொன்னாங்க. இறால் அப்புறம் நண்டு கிடந்துச்சு. அந்த பட்டையிலையும் வந்துட்டு அவங்க இறால் வச்சுருந்தாங்க. வலையிலேருந்து இப்போ தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஒரு கூறு மட்டும் வச்சுருந்தாங்க. இப்போ எடுப்பாங்க பாருங்கள் வலையில் இருந்த இறால். அங்கிட்ட ஒரு இறால் கிடந்துச்சு, வெள்ளை இறால். சூப்பராக இருக்கும் மக்களே இந்த இறால், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்ல பெரிய இறாலாக இருந்துச்சு. இன்றைக்கி நான் இறால் வாங்கலான்னு தான் போனேன். ஆனால் வந்துட்டு என்னோடய பட்ஜெட்டுக்கு வந்துட்டு அவங்க சொல்கிற ரேட்டு கரெக்டாக இல்லை. அதோட திரும்பி வந்தாச்சு. சரி இருக்கிற டைம் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி வந்துட்டேன். இப்போ தான் கழிச்சுட்டு கொஞ்சம் வேறு ஜெல்லி ஃபீஸ் வேறு அதிகமாக இருந்துச்சு. இந்த பட்டையிலையும் இறால் தான், வரி இறால் வெள்ளை இறால் ரெண்டுமே கலந்து கிடந்துச்சு. இவ்வளோ இறாலையும் குழம்பு வச்சு பொரிச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்த உடனே அதுதான் நினச்சேன். கடல் நல்லா அமைதியாக கிடந்துச்சு மக்களே. பாருங்கள், சாந்தமாக கிடந்துச்சு. கொஞ்சம் மேகமூட்டமாக தான் இருந்துச்சு, ஏன்னா மழைக்கு அதிகமாக சொல்லியிருந்தாங்க. முருகேஷ் சித்தப்பா போட்டு வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் கடலுக்கே போயிருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன மீன் வந்திருக்குன்னு பாருங்கள். கட்டா வந்துருந்துச்சு சித்தப்பாவுக்கு, நல்லா பெரிய கட்டா 2 கட்டா வந்துருந்துச்சு. பாறை வந்துட்டு வந்துருந்துச்சு. பாறை வந்துட்டு ஒவ்வொன்றுமே 700 கிட்ட சொன்னாங்க. கட்டா ஒன்றே வந்துட்டு 600 அந்த ரேஞ்சில் சொன்னாங்க. ஓரா கிடந்துச்சு. அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி மீனுக்கு தான் கிடந்துச்சு. நவுள்ளத்தூரை சித்தப்பா பசங்க 3 பேர் நின்று வலை தெரிச்சிட்டு இருந்தாங்க. எங்கிட்ட வந்துட்டு வாங்குறதுக்கு நிறைய பேர் நின்னாங்க. ஆனால் ரேட்டு வந்துட்டு அவங்களுக்கு செட் ஆகலை என்னதெல்லாம் பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தாங்க. இது வந்துட்டு பசுபதி பட்டி போட்டு அவங்களுக்குமே இறால் தான் வந்துருந்துச்சு. நல்லா வெள்ளை இறால் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்க்குறதுக்கு. நல்ல பெரிய இறாலாக தான் இருந்துச்சு. 2 கூறா போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு முட்டி கத்தாழை கிடந்துச்சு. முட்டி கத்தாழை வந்துட்டு அந்தளவுக்கு டேஸ்ட்லாம் இருக்காது, ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும். நானே ஒரு தடவை இந்த மீனை வாங்கிட்டு வாங்கணும்னு ஆகிட்டு, அந்தளவுக்கு ஆகிட்டு.
அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஆறுமுகந்தொத்த வலையில் உள்ள மீன். அவங்களுக்கு வந்துட்டு ரொம்பலாம் மீன் இல்லை, கொஞ்சம் பரவாயில்லாமல் பாடு வந்துருந்துச்சு. இவங்க வந்துட்டு காரா வாங்கினாங்க. காரா வந்துட்டு 100 ரூபான்னு சொன்னாங்க. காரா வந்துட்டு வாங்கினாங்க. அப்புறம் வந்துட்டு பக்கத்தில் பாறை இது எல்லாமே கிடந்துச்சு. அதையும் சேர்த்து வந்துட்டு இவங்க 180 ரூபாய்க்கு இன்றைக்கி வந்துட்டு மீன் வாங்கினாங்க. கிளைக்காய் வந்துட்டு ஒரு கோரு 200 சொன்னாங்க. இது எல்லாம் குறுங்க மக்களே. குறுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு இருக்கும். குழம்பு வச்சா டேஸ்ட்டு இருக்கும் தான், ஆனால் முள் அதிகமாக இருக்கும். சின்ன பிள்ளைங்கள்லாம் சாப்பிட முடியாது. இந்த காரா எல்லாமே வந்துட்டு 100 ரூபா சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பேரம் பேசி அந்த பாறையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. நான் இந்த சைட் போயிட்டேன். அவங்க வந்துட்டு பாறை ரேட் கேட்டுட்டு தான் இருந்தாங்க. பாட்டி 100 ரூபா சொன்னாங்க. 100 ரூபாய்க்கு வேணான்னு 80 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனாங்களாம். அதுக்கப்புறம் வந்து சொன்னாங்க, நீங்கள் இப்படி தினமுமே மீன் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா தூத்துக்குடி மீனவர் போன சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் டெய்லியுமே எங்கள் ஊரில் வர்ற மீனை பற்றின தகவல் எல்லாமே நான் சொல்லுவேன்.